துஷாரோட ரீஎன்ட்ரி அரோராவை பத்தி அவர் உள்ள வந்துட்டு என்ன சொல்ல போறாங்க, அது மட்டும் இல்லாம கிராண்ட் ஃபினாலேக்கு கமருதீன் பார்வதி வர போறாங்க அப்படின்ற விஷயமே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. அதாவது துஷாரோட என்ட்ரி வந்து நம்ம போன வாரமே எதிர்பார்த்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனவங்க அப்படின்ற கணக்குல வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் வீக்ல வந்து ஒவ்வொருத்தரே வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்து போன வாரமே துஷார் வந்து வந்திருக்க வேண்டியது. ஆனா இவங்க எதனால வந்து இவ்வளவு டிலேவா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. மேபி அரோராக்கு எதுவும் சாஃப்ட் கார்னர் பண்றாங்களா, அது சொல்லவே உங்களுக்கே தெரியும். அப்படிதான் நடந்து போயிட்டு இருக்கு. ஏன் விட்டா டைட்டில் கூட கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா சண்டே எபிசோட் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளவு சொம்பு தூக்க முடியுமோ அவ்வளோ அரோராக்காக வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல கிரௌட வேற செட் பண்ணி கைதட்டுங்களா பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அது போயிட்டு போகுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா துஷாரோட ரீஎன்ட்ரி இருக்கு. மேபி அவர் எப்படி பேசுறாரோ அதை பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அரோரோட ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுறதும் இதாகிறதும் வந்து அவர் கையில தான் இருக்கு. அது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். மேபி வந்து சொல்லி அனுப்பலாம், இல்லாட்டி சொல்லாமே அனுப்பலாம். மேபி சொல்லிதான் அனுப்புவாங்க. அதுல வந்து 100% மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவ ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேர் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் போச்சு, லவ் ட்ராக் மாதிரி போச்சு. அது வந்து பெரிய இதாச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க கமருதீன்ட்ட பேசாமே ஒரு ட்ரையாங்கிள் பார்வதி இது அப்படின்ற மாதிரி போச்சு. ஆனா இப்ப திரும்பி வந்தோடனே அவர் வந்து வெளியில போகும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாரு. நானும் அரோராக்கும் ஒன்றும் கிடையாது, அவங்க ஒன்றும் கேட்கவே இல்லடா, நீயா ஏன்டா உள்ள வந்து தலையை கொடுத்து மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பாரு. அதனால வெளியில போனோடனே நிறைய விஷயங்கள் அவர் பார்த்திருப்பாரு. வீட்டுக்குள்ள இருந்தவங்களும் நிறைய பேர் போகும்போது ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா வந்து சொன்னாங்க. வெளியில போயிட்டு இன்டர்வியூல அதுதான் சொன்னாங்க, அரோராவால தான் துஷார் வெளியில போனா 100% வந்து காரணம் அவங்கதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்த வந்து கண்டிப்பா அரோரா வந்து துஷார்ட்ட கேட்பாங்க. நம்மளை பத்தி வெளியில எப்படி போச்சு, என்ன மாதிரி போச்சு அப்படின்றதுக்கு அவர் ஒரு விஷயத்த சொல்லிதான். மேபி அவர் மழுப்புனாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து அரோராக்கு வந்து பிளஸ்ஸா தான் இருக்கும், துஷாருக்கு வந்து நெகட்டிவ் ஆயிரும். இப்போ ஒரு விஷயம் வந்து அரோரா கேட்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளை பத்தி வெளியில எப்படி போச்சு, நம்ம தப்பா பேசி, ஏன்னா நிறைய பேர் வந்து நீ போனதுக்கு நான் தான் காரணம். ஜெய் சேதுபதியே வந்து அவரே வாக்குமூலம் கொடுத்தாரு ஒரு தடவை, அரோரா காரணம் கிடையாது துஷார் போனதுக்கு, அவர் போனதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால மேபி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு, அப்படிலாம் எதுவும் போகல, கரெக்டா தான் போச்சு, நான் போனதுக்கு நான் தான் காரணம், நான் பண்ணதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி பிளேட்டை திருப்பிட்டாரு. அப்படின்னா எங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்டா சுத்திட்டு இருப்பான் என் வீட்டுக்குள்ள. அது அரோராக்கு கெயினாதான், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சப்போஸ் வந்து துஷார் உள்ள வந்த பிறகு மேபி அவர் வந்து இல்ல வெளியில வந்து ஓரளவு தப்பா போச்சு, வீட்லயுமே ஒரு மாதிரி என்னைய சொன்னாங்க, அதனால வந்து நீயும் கொஞ்சம் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னாலுமே வீட்டுக்குள்ள வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, ஒரு சில நபர்கள் வந்து கண்டிப்பா வந்து கொளுத்தி போடுவாங்க, ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. துஷார் நீ போனதுக்கு வெளியில போய் பாத்தியா, நீ போனதுக்கு முக்கியமான காரணம் அரோரா தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பூகம்பமா வந்து வீட்டுக்குள்ள வெடிக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். என்னைய பொறுத்தளவு இது நடக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் வந்து துஷாரு அரோரா கான்வர்சேஷன் அது தனியா வச்சாலுமே வீட்டுக்குள்ள இருக்கவங்க யாரோ ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து துஷார்ட்ட வந்து சொல்லதான் போறாங்க, நீ வெளியில போனது காரணம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அரோரா தான் காரணம் அப்படின்றத வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு. அது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்ப்போம். இவரோட சேர்ந்து யாரெல்லாம் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமித் அவர்களுமே வராரு. கண்டிப்பா அவர் வந்து பணப்பெட்டியை வந்து எதுக்கு வந்து வினோத் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. கலையரசன் ஆல்மோஸ்ட் வெளியில வந்து இன்டர்வியூல வந்து சாண்ட்ராக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அவர் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பிரஜன் கூட வந்து அப்படியே சேர்ந்துப்பாரு. அதனால வந்து அது அப்படியே தனித்தனி ட்ராக்காவே போயிட்டு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பயங்கரமான கண்டென்ட் வந்து காத்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் எனக்குமே தோணுது. அதனால அது போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து கிராண்ட் ஃபினாலேல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமருதீன் வருவாங்களா, அவங்களுக்கு இன்வைட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்ற நியூஸ் தான் இப்போ போயிருக்கு. இப்ப நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு வீடியோ வந்து செம்ம வைரல் ஆச்சு. ஒரு கோயில்கிட்டே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கார்ல வந்து இருந்தாரு. அப்புறமேட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு பாக்குறோம் ஒரு ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொன்னாங்க. மதியானமே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி ஆவடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் மீட் நடக்கிறது இருக்கு, கமருதீன் அதுக்கு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட ரசிகர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே அவருக்கு ஆதரவு கொடுத்து இது பண்றாங்க. பார்வதியை பத்தியுமே அவர்கிட்ட கேட்கறாங்க, சொல்லுங்க ப்ரோ பார்வதி என்னாச்சு பேசுவீங்களான்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு இது பண்ணிட்டு போறாரு. ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது கிராண்ட் ஃபினாலேக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்வைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு. பார்வதிக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி நம்மளுக்கு என்ன தகவல் வரல.
மேபி இன்னொன்று 2 நாள் இருக்கு, மேபி கொடுத்தாலும் கொடுக்கலாம். மேபி கிராண்ட் ஃபினாலைக்கு கூப்பிடுறத விட நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீக்ல செலிப்ரேஷன் வீக்ல இறக்கி விடுங்களேன், நல்லா தானே இருக்கும். பிரசிடென்ட் இருப்பாப்ல, சாண்ட்ரா இருப்பாங்க, கார் டாஸ்கை பத்தி பேசுவாங்கல்ல. ஏன்னா அவருமே வார்னிங்லாம் கொடுத்திருந்தாரு, நான் இருக்க உள்ள இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அன்னை பேப்பர் ரவுடி என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பாத்துருவோமே அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே தோணுச்சு. கன்க்ளூஷன் கூட கிடைக்கல. எங்க பசங்களுக்கு பூஸ்ட், எங்களுக்கு டிஆர்பின்ற மாதிரி சேனலுக்கு டிஆர்பியும் ஆச்சு, இவங்களோட கிளாரிட்டியும் தீர்ந்துரும்ல. அதாவது இவங்க ஒரிஜினலா அங்க என்ன நடந்துச்சு, இவங்க மன்னிப்பு கேட்கறதுனால கேட்டு அப்படி ஒரு கன்க்ளூஷனா முடிச்சிருவாங்கல்ல. ஆனா அது சேனல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. மேபி அது நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே தோணுது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த கிராண்ட் ஃபினாலையை பொறுத்தளவு பார்வதி அண்ட் கமருதீன் வந்தாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெட் கார்டு கொடுத்த பிறகு வெளியில வந்த பிறகு அவர்கிட்ட பேசினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. கமருதீன் இப்பதான் வெளியில வந்திருக்காரு. பார்வதி முன்னாடி ஸ்டோரி போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டா 2 பேரையும் தான் கூப்பிடுவாங்க. ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொருத்தரை கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்றாங்க. அது ஒரிஜினலா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரிதான் எனக்குமே தோணுது. பார்ப்போம் இந்த வீக்கெண்டுக்குள்ள வேற எதுவும் அப்டேட்டுகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.